பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாண்டியனோட பிறந்தநாளை கோமதிக்கும் அரசிக்கும் பாண்டியனுக்கும் மட்டும் தெரியாமல் மீதி எல்லா ஏற்பாடுகளும் எல்லாருமே பக்காவாக பண்ணுறாங்க. அப்போ பாண்டியனுக்கு ஒரு வகை சந்தேகமாகுது. எல்லாருமே வித்தியாசமாக புதுசு புதுசுன்னு பேசுகிறாங்க, எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, கோமதி இந்த வீட்டில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கும் ஒன்றும் புரியலைங்க. ஆமாப்பா, எனக்கும் ஒன்றும் புரியலை. அண்ணி 3 பேரும் சரி தான், அண்ணன்மார் 3 பேரும் சரி தான், நம்ம மாமாவும் சரி தான், அவங்க குசு குசுன்னு பேசுகிறாங்க, ஆனால் எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்றாங்க அப்படிங்கிறாங்க. கோமதி, அப்போ வேறு எதுவும் பிரச்சனை பண்ணுறாங்களா? ஏற்கனவே ராஜி வந்து ஹோம் டியூஷன் எடுத்தா, அந்த பிரச்சனையை அவங்க அண்ணன்மார் ரொம்ப அசிங்கப்படுத்தி என்ன கேவலப்படுத்தி விட்டாங்க. அது இப்போ தான் கொஞ்சம் மறந்துட்டு யதார்த்தமாக விளாண்டிகிட்ருக்கேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வேறு ஏதாவது வேலை பண்ணுறாங்களா, என்ன வரும்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. எனக்கும் ஒன்றும் புரியலைங்க. என்கிட்ட ராஜி மீனாவும் எதையுமே மறைக்க மாட்டாங்கன்னு இருந்தேன். இந்த டியூஷன் விஷயத்தை மறைச்சிட்டாங்க. அதிலேருந்து நான் அவங்ககிட்ட வந்து சரியாக ஓரளவு பேசுகிறது கிடையாது. என்னென்னா என்னம்பேன், ஆனால் இப்போ குசு குசுன்னு பேசுகிறாங்க, எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. கோமதி, இது சரியில்லை, எல்லாரையும் கூப்பிட்டு என்னென்னு கேட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு கோமதி கேட்குறாங்க, ராஜி, மீனா, மயில், எல்லாம் என்ன ஏற்பாடு எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை என்னது பேசிகிட்டு இருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. அத்தை, அப்படி ஒரு பிரச்சனை இல்லையே அப்படிங்கிறாங்க மயில். ஆமாத்த, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிறாங்க மீனா. இல்லை இல்லை, எல்லாருமே குசு குசுன்னு பேசிகிட்ருக்கீங்க, ஒன்று கதிர் ஏதாவது செஞ்சிட்டானா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க கோமதி. உடனே கதிர்லாம் ஒன்றும் செய்யலத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராஜி. அப்போ ஏன்ப்பா எல்லோரும் குசு குசுன்னு பேசிகிட்ருக்கீங்க, எனக்கும் கோமதிக்கு ஒன்றும் தெரியலை, அரசிக்கும் தெரியலை, ஆனால் நீங்கள் மற்றவங்களாம் ஒன்றா இருந்து பேசிகிட்ருக்கீங்க வச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் மாமா அப்படிங்கிறாங்க. என்ன என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மயில் சொல்கிறாங்க, மாமா இன்றைக்கி உங்களுக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு நினைவே வருது, ஓ பிறந்தநாளா அப்படின்னு சொல்லிட்டேன். சரிப்பா, என்னப்பா அதுக்கு என்னப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அதுக்கு எல்லோரும் கோயிலுக்கு போனோம்ல, அதான் வந்து எல்லோரும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஓ, இதை தான் பேசிகிட்டு இருக்கீங்களா? கோயிலுக்கு எல்லோரும் போகிறது நடைமுறை இந்த வீட்டில் இல்லைப்பா. பிறந்தநாள் யாரோ அவங்க போயிட்டு அப்படி வந்துடுறது தான், அதுவும் கோமதி சொன்னான்னு சொல்லிட்டு தான், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இப்போ எல்லாருமே கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி, அதுவும் நல்லது தான், குடும்பத்தோடு கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பூஜைகள் நடக்கு. முடிஞ்ச உடனே கோயிலை பிரகாரத்தை சுற்றி வராங்க. அப்போ மீனாவும் ராஜுவும் ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த கோயிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 குழந்தைக்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து அந்த கோயிலில் பெற்றோரோடு வந்திருக்காங்க. அப்போ அவங்கள்ட்டலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் மாமாவுக்கு பிறந்தநாள், எல்லாருமே வந்து வாழ்த்து தெரிவிக்கணும், நாங்கள் எல்லாருக்குமே சின்ன பசங்களுக்கு சாக்லேட் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து சரி ரைட்டு, 50வது பிறந்தநாள்னு சொல்கிறீங்க, நல்ல மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சின்ன பசங்களையும் அனுப்புகிறாங்க. அவ்வளோ சின்ன பசங்களையும் கூப்பிட்டு போய் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க பாண்டியனுக்கு. பாண்டியனுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். சிரிச்சுட்டேப்பா, ரொம்ப நன்றிப்பா, நீங்களாம் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கன்னத்தையும் பிடிச்சி முத்துறாங்க. ஐயோ, உங்கள் கையில் கொடுக்க ஒன்றும் இல்லையே அப்படிங்கும்போது, மாமா அந்த சாக்லேட் எல்லோரும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருக்குமே சாக்லேட் கொடுக்குறாங்க. எப்பா, ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, இதை மாதிரி நான் கொண்டாடினதே இல்லைப்பா, மீனா, ராஜி, ரொம்ப சந்தோஷம்பா அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த மயிலுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இந்த ஐடியா நம்மளுக்கு தோணலையே, ஒரு வேளை படிச்சுருந்தா தான் இந்த ஐடியா வருமோ, நம்மளுக்கு வராமல் போச்சே, இந்த பசங்க எல்லாமே அங்கங்கே இருந்தாங்க, நான் கூட பார்த்தேனே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ சரிப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மாமா, பசங்க வாழ்த்திட்டாங்க, பெரியவங்களும் உங்களை வாழ்த்த வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னப்பா செய்யணும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, சின்னதாக ஒரு அன்னதானம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற ராஜி, நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, ஒரு அண்டாவில் வந்து ரெடி பண்ணி கொண்டு வர சொன்னோம், கொண்டு வந்துட்டாங்க, மாமாவை வந்து வர சொன்னோம்னா நம்ம அதை கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே இதை பார்த்த உடனே கதிர்க்கா இருக்கட்டும், செந்தில்கா இருக்கட்டும், சரவணனுக்கா இருக்கட்டும், பழனிக்கா இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். கோமதிக்கு அப்படி ரொம்ப பூரிச்சு போகுது. என்னடி சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாத்த, கோயில் வாசலில் சின்னதாக ஒரு அன்னதானம் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம், மாமா கொடுத்தாங்கன்னா பெரியவங்களும் வாழ்த்துவாங்கள்ல, அதுபோக வந்து வயிறு நிறைஞ்சி வாழ்த்தும் போது வந்து அது மாமாவுக்கு இன்னும் ஆயுசு நீடிக்கும்ல, அவங்க 100 வருஷத்துக்கு மேலே நல்லா இருப்பாங்கள்ல அப்படிங்கிறாங்க. எப்பா, ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, என் பிறந்தநாள் எனக்கு தெரியாது உண்மையாகவே, என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்கன்ட்டு மீனா ராஜி கேட்குறாங்க. எல்லோரும் ஷாக்காக நிற்கிறாங்க. என்றைக்கு கோமதி பிறந்தாலோ அதுக்கு முந்தின நாள் நான் பிறந்த மாதிரி கணக்கு பண்ணி தான் வந்து அவள் வந்து எனக்கு பிறந்தநாள் கொண்டாடுறா அப்படிங்கிறாங்க. அத்தை, அப்போ நாளைக்கு உங்களுக்கு பிறந்தநாளா அப்படிங்கிறாங்க. ஏய், எனக்கெல்லாம் நான் பிறந்தநாள் கொண்டாடுறது இல்லடி அப்படிங்கிறாங்க. அத்தை, நாளைக்கும் கொண்டாடுறோம் அப்படிங்கிறாங்க.
சரி மாமா வாங்க நீங்கள் அன்னதானம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அங்கே பசியில் உட்காந்துருக்க நிறைய பெரியவங்களுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க. அப்போ சொல்கிறாங்க அதில் வரவங்கெல்லாம், "எப்பா எல்லோரும் வருவாங்க, பிறந்த நாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போயிடுவாங்க. நீ இப்படி உன் பிறந்தநாளுக்கு வந்து ஏழை எளிய மக்களுக்கு நீ சாப்பாடு போடும்போது உண்மையிலே நீ நல்லா இருப்பையா, நான் 100 வருஷத்துக்கு மேலே நல்லா இருப்பையா, எனக்கு 80 வயசு ஆகுது, இப்போ நீ உனக்கு 50 வயசுங்கிற, என் வயசுல நான் டவுன் மடங்கு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுது, ஏன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க." இதை கேட்ட பாண்டியனுக்கு கண்ணீர் விட்டு அழுதுறாரு. இவ்வளோ ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மருமக்கமாரால் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு இருக்கும்போதே இதெல்லாம் இவங்க புதுசு புதுசுன்னு பேசியிருப்பாங்க உங்களுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. "மாமா இன்னுமா தான் இருக்குது" அப்படிங்கிறேன். "என்னப்பா?" அப்படிங்கிறாங்க. "இருக்கு மாமா" அப்படிங்கிறாங்க. அதனால் வெடியெல்லாம் வர சொல்லி வெடியெல்லாம் போடுறாங்க. உடனே "எப்பா இதெல்லாம் எதுக்குப்பா?" அப்படிங்கிற. "மாமா கொண்டாட்டம் கொண்டாட்டம் தான்" அப்படிங்கிறாங்க. உடனே ஊரில் எல்லாருமே பேசுகிறாங்க, "பாண்டியனுக்கு கிடைச்ச மருமக்க மாதிரி யாருக்கும் கிடைக்காது. சொல்லுவார் பாண்டியன் ஒவ்வொரு முறையும், பையங்களாம் நான் எப்படி வளர்க்கணும்னு பாருங்கள், பையங்க என் சொல்ல மீற மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் மருமக்கமாக தான் பிள்ளைகள் மாதிரி வச்சுருப்பார். அந்த பிள்ளைகளும் தாப்பம் சாணத்துக்கு மேலே வச்சு பார்க்கணும்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் தங்கமான பிள்ளைல அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஊரார் பேசுகிறத பாண்டியன் காதில் கேட்டுட்டு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கார். அதுபோக கோமதி சொல்கிறாங்க, "ஏங்க நம்ம மருமக்களை பார்த்தியா?" அப்படிங்கிறாங்க. உடனே "ஆமாம் கோமதி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு நாள் நீ பிறந்தநாள் கொண்டாடும்போது நான் வருத்தப்படுவேன். ஏன்னு கேட்டால் உண்மையான பிறந்தநாள் எனக்கு தெரியல. ஆனால் கோமதி ஒரு நாளை வந்து பிறந்தநாளாக கொண்டாட சொல்லுதா அப்படின்னு சொல்லி கொண்டாடுவேன். ஆனால் இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் அடுத்த பிறந்தநாளுக்குள்ளே எனக்கு பேரனோ பேத்தியோ நான் பார்த்துட்டோம்னா ரொம்ப ஹாப்பியாகிடுவேன்" அப்படிங்கிறாங்க. "ஏங்க ஏற்கனவே தான் குழலி வந்து தாயாகிட்டா, நீங்கள் வந்து பேரனாயிட்டீங்களே" அப்படிங்கிறாங்க. "அதுவும் சரி தான், என் பையன்மாருக்கு என்ன அவங்க வாரிசுன்னு வந்துட்டு வையேன், அதையும் பார்த்துட்டோம்னு வச்சுக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, 51வது பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடலாம்ல" அப்படிங்கிறாங்க. உடனே "மச்சான் நீங்கள் தான் சொல்லுதீங்களா பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு" அப்படிங்கிறாங்க. "ஆமாடா, இவ்வளோ நாள் யோசனை பண்ணதும் இல்லை. சரி பிறந்தநாளுக்கு செலவு பண்ணி ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் நம்ம செலவு பண்ணதுனால பெரிதொரு மனசு சந்தோஷப்படுதுன்னா அதை செய்யலாம்ல. இப்போ இவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்க, மனசார வாழ்த்துறாங்க. அந்த சின்ன பிள்ளைகளுக்கு சாக்லேட்டு சொல்லும்போது கொடுக்கும்போது அது அவ்வளோ சந்தோஷமாக வாழ்த்திட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு துள்ளிக்கிட்டு போகுது. பார்க்கவே அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. பச்சை பிள்ளைகள் தானே, என்ன கோடி ரூபா கொடுத்தாலும் அது கிடைக்காதுல்ல. அப்பேற்பட்ட சந்தோஷம். உண்மையிலே இந்த சந்தோஷத்துக்கு காரணம் ராஜி மீனா. எப்பா உங்களை நான் மறக்க மாட்டேன்ப்பா. மாமா வந்து ஏதோ கோபத்தில் உங்களை பேசியிருக்கேன்ப்பா. எது வேணாலும் மாமாட்ட டேரெக்டாகவே பேசிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோமதிட்ட வந்து தாங்க வரணும் இல்லை" அப்படிங்கிறாங்க. "அக்கா அப்போ நான் அந்த டியூஷன் விஷயத்தை பேசிட்டா" அப்படிங்கிறாங்க. "அம்மா தாயே, தயவு செய்து இந்த டியூஷன் விஷயத்தை இப்போ நீங்கள் உழைச்ச அப்படின்னு சொன்னால் இந்த பிறந்தநாள் பார்ட்டி வீட்டில் கொண்டாட முடியாது. நம்மளும் வீட்டில் போய் தான் பிரியாணி சாப்பிட்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்கோம். ஆக அது தரிசாயிரும் பார்த்துக்கோ" அப்படிங்கிறாங்க. "சரிக்கா சரிக்கா, நான் இப்போ கேட்கல" அப்படிங்கிறாங்க. "சரிம்மா நீ கேட்காத வகைக்கு எங்களுக்கு நல்லது" அப்படிங்கிறாங்க. "மாமா வீட்டுக்கு போமா" அப்படிங்கிறாங்க. உடனே "சரிப்பா வீட்டுக்கு போவோம்" அப்படிங்கிறாங்க. உடனே "இல்லை மாமா ஒரு கார் வர சொல்லியிருக்கோம்" அப்படிங்கிறாங்க. "மீனா என்ன சொல்கிற?" அப்படிங்கிறாங்க. "ஆமாக்கா ஒரு கார் வர சொல்லியிருக்கோம், பிறந்தநாள் கொண்டாடுறோம்னு சொன்னால் அதை சிறப்பாக பண்ணிடணும்ல" அப்படிங்கிறாங்க. மீனாட்ட சொல்கிறாங்க, "பண்ணி அதெல்லாம் எதுக்குப்பா" அப்படிங்கிறாங்க. "மாமா அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, அங்கே பாருங்க" அப்படிங்கிறாங்க. இங்கே கல்யாண மாப்பிள்ளைக்கு எவ்வளோ அலங்காரம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு காரு, அதில் கோமதியையும் பாண்டியனையும் ஏற்றுறாங்க. ஏற்றும்போது அங்கே ஒரு 4 பேரை வர சொல்கிறாங்க. வர சொல்லி உதிரி பூக்கள்லாம் வச்சு அவங்க மேலே பூக்களை தூவியே கூப்பிட்டு போகிறாங்க வீட்டு வரைக்கும். இதை பார்த்த ஊர் ஜனங்கள் எல்லாமே ரொம்பவே மிரண்டு போயிடுறாங்க. இதில் வந்து குறிப்பாக ஏற்று வீட்டுக்காரங்க ரொம்பவே அரண்டு போயிடுறாங்க. "என்னடா இது பாண்டியனுக்கு என்னாச்சு, இவ்வளோ மலர் தூவிலாம் இது கொண்டு வராங்க" அப்படிங்கிறாங்க. உடனே பழனிக்கு ஃபோன் அடித்து பழனியோட அம்மா கேட்குறாங்க, "டேய் என்னடா ஆச்சு, கோமதி மாப்பிள்ளையும் வந்து பூக்களாலேயே தூவி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்களே" அப்படிங்கிறாங்க. "எம்மா மருமக்குமாருடைய சிறப்பில் வந்து மச்சான் பிறந்தநாளை கொண்டாடுதாரு, 3 மருமக்குமாரும் கலக்கிட்டாங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஆனந்தமாக இருக்குது. வீட்டில் போய் என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்களோ தெரியல. காலையிலே எழுந்திரிச்சோன்னே எல்லோரும் கோயிலுக்கு போகணுன்னாங்க, அங்கே அன்னதானம் என்ன, பூஜை என்ன, சின்ன பிள்ளைகளுக்கு சாக்லேட் என்ன, வெடி போடுதல் என்ன, இப்போ வந்து மலர் அலங்காரம் காரில் கூட்டி வந்து பூக்களால் தூவுதென்ன, இவ்வளோ நடந்திருக்கு. மச்சான் சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம்" அப்படிங்கிறாங்க. "ஆமாடா, நான் கோமதி மாப்பிள்ளை இவ்வளோ சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. அதுவும் கோமதிக்கு அவ்வளோ பூரிப்பு. நானும் ஊரறிய கல்யாணம் முடிச்சு வச்சு எனக்கு பூக்களால் தூவி ஊர் பூரா ரவுண்ட் அடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் மருமக்க மாதிரி செஞ்சுட்டாவா, ரொம்ப வாழ்த்துக்கள்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. "அதான் என்னம்மா" அப்படிங்கிறாங்க. "ஏய் பாண்டியனுக்கு பிறந்தநாளாம், அதாவது மருமக்க மாதிரி கொண்டாடுதாங்கண்ணா" அப்படிங்கிறாங்க.
உடனே வடு என்னது மருமக்குமார் கொண்டாடுதாங்களா, என்னத்த சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி மருமக்குமாருக்கும் சேர்ந்து அவனுக்கு இப்படி இப்படிலாம் பண்ணியிருக்காப்பா அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப பூரிப்பாக இது பண்ணுறாங்க. உடனே வடு சொல்கிறாங்க, அத்தை உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. இப்போ தான் பழனிட்ட பேசினேன், நீ சாப்பிடு அப்படிங்கிறாங்க. சாப்பாடு தாங்க தான் இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என் மொவா சந்தோஷமாக இருக்கான்னு நினைக்கும் போது அதை நான் பார்க்கறதுக்காவது நான் உயிரோடு இருக்கணும்ல அத்தை, சோறு தாங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவோம், இப்படி தினமும் அங்கே சந்தோஷமாக நடக்கிறத நம்ம கேட்டாலே எனக்கு ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏக்கா எங்களுக்கு இப்போ தாங்க்கா சந்தோஷமாக இருக்குது, சாப்பிடுங்கக்கா அப்படின்னு சாப்பாடை கொடுத்து வாங்கக்கா நம்ம ஆஸ்பத்திரி போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே பாண்டியன் வீட்டுக்கு வந்தோடனே, மாமா ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா காலையிலே குளிச்சிட்டோம்லாப்பா, கோமதி நான் தான் குளிச்சிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. மாமா குளிச்சிட்டிங்க, கை காலில் வச்சுட்டு நான் இங்கே வாங்கி வச்சுருக்க ட்ரெஸ்ஸை போட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா, நாங்கள் இது உங்களுக்கான ட்ரெஸ், இது அத்தைக்கான ட்ரெஸ் போட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க. மாமா இனிமேல் தான் கொண்டாட்டம் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வராங்க. அத்தை சேலையில் செமையாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. மாமாவும் செமையாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது வாட்ச் வாங்கி ஒரு ஆள் கட்டுறாங்க. இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிஃப்டாக கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது மீனா சொல்கிறாங்க, இந்த வாட்ச் வந்து எங்கள் அப்பாவுக்காக வாங்கினேன் மாமா, என்ன இந்த வாட்சை வந்து எங்கள் அப்பாவுக்கே நான் கட்டுறேன் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த பாண்டியன் அழுதுடுறாங்க. உடனேப்பா நீ உண்மையிலே என் பொண்ணு தான்ப்பா, ராஜி மீனா நீங்கள் 3 பேரும் பண்ணதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தங்கமேலுக்கு சரியான வருத்தமாக இருக்குது. 2 பேரையும் அடிக்கடி சொல்கிறாரு, வாட்செலாம் விலை கூடனா வாட்சி கட்டுறாங்க, அவங்ககிட்ட பணம் இருக்குது, நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, நம்ம 10ஓட 11 நிற்கோம், அத்தோட நம்ம ஓரமாக தானே நிற்கோம். ஆனால் மீனாவும் ராஜும் அப்படி இல்லை, கையில் காசு வச்சுருக்காங்க, எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு சரவணனை பார்க்குறாங்க. சரவணன் ஒன்றுமே தெரியாத வெள்ளவந்தி போய் ஆள் மாதிரி அப்படி நிற்கிறாரு. சரவணனை பார்த்தோன்னா சரியான கோபமாகுது. சம்பளம் வாங்கி அப்படியே 15,000 கொண்டு மாமாட்ட கொடுத்துட்டாரு. நம்மகிட்ட ஒத்த ரூபாயை தரலையே, அது இருந்தால் நான் கூட என் மாமாவுக்கு ஏதாவது செஞ்சு நான் பேர் வாங்கியிருப்பேனே அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. உடனே பாண்டியன் ரொம்பவே கண்கலங்குதார். ஏன் மாமா கண்கலங்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு தாய் இல்லையேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்திருக்கேன், ஆனால் எனக்கு தாயாக 3 மருமக்குமார் கிடச்சிருக்கேப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதான்ப்பா எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்துட்டு. ரொம்ப நன்றிப்பா, இந்த மாதிரி மாமா நான் பிறந்தநாள் கொண்டாடினதே இல்லை, புது சட்டை போட்டு நான் பிறந்தநாள் கொண்டாடின பிறந்தநாள் இது தான் அப்படிங்கிறாங்க. அதுவும் நான் கலர் சட்டை போட்டதே இல்லைப்பா, ஏன்னு கேட்டால் வெள்ளை சட்டை எதுக்கு எடுப்போம்னு சொன்னால் அவரே சட்டையை துவைச்சி போட்டாலும் தெரியாது. கலர் சட்டைனா இன்றைக்கி இந்த கலர் சட்டை போட்டோம், நாளைக்கு வேறு கலர் சட்டை போடலைன்னா ஒரு மாதிரி நினைப்பாங்களே அப்படின்னு அசிங்கமாக தெரியுமேன்னு நினச்சி தான் நான் ஒரே வெள்ளை சட்டையை துவைச்சி போடுவேன் முன்னாடி. இப்போ என் பிள்ளையெல்லாம் பெருசானோன்னா 4 சட்டை வச்சுருக்கேன், மாற்றி எதாச்சோ போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்காங்களேன். ஆனால் இப்படி நீ கலர்ஃபுல்லாக மாற்றினது நீங்கள் தான்ப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படி இப்படிங்கிறாங்க. மாமா இன்னுமே தான் ஒரு பார்ட்டி இருக்குது வாங்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய டேபிளில் ஒன்று மூடி இது என்னப்பா மூடி வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் கேக் வெட்டணும் அப்படிங்கிறாங்க. இப்போ அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. மாமா கண்டிப்பாக கேக் வெட்டணும் சரியா, கேக் வெட்டி எல்லாருக்கும் நீங்கள் கேக் கொடுக்கணும், அது போக வந்து உங்கள் பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்ல முக்கியமானவங்க வராங்க அப்படிங்கிறாங்க. முக்கியமானவங்க யார்ப்பா வரா அப்படிங்கிறாங்க. வராங்க உங்களுக்கு உறவாக நினைக்கிறவங்க வராங்க அப்படிங்கிறாங்க. உடனே யாருன்னு புரியலப்பா அப்படிங்கிறாங்க. மாமா கொஞ்சம் கண்ணை மூடுங்க அப்படிங்கிறாங்க. கண்ணை மூடுதாங்க. இங்கே பேரன் பேத்தி, குழலி மாப்பிள்ளை, குமரேசன் ஃபேமிலி, குமரேசன் பேரன் பேத்தி எல்லாருமே வராங்க. மாமா கண்ணை திறந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. கண்ணை திறந்து பார்க்காங்க, பேரை மாதிரி சுற்றி நிற்காங்க. இதை பார்த்தோன்னே பாண்டியனுக்கு பயங்கரமான குதூகலம். ஏப்பா என் பேரை மாதிரி பேத்தி வந்துட்டாங்களா, குழலி வாமா மாப்பிள்ளை வாங்க, குமரேசன் வாங்க, அத்தை வாங்க, மறுபக்கம் வாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிடுதாங்க. இங்கே பயங்கர சந்தோஷம் பாண்டியனுக்கு. பாண்டியா பிறந்தநாளில் ட்ரெஸ்ஸு பயங்கரமாக இருக்கப்பா அப்படிங்கிறாங்க. மாமா ஏன் கேட்கிய, கோயிலில் பூஜை என்ன, வெடி போடுது என்ன, பூக்களாலே அலங்கரித்த கார்லேயே கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவன் மருமகனை வெளியே பார்த்தேன் காருந்துக்கு பயங்கர தோரணை தான் வந்திருப்பீங்க போல், ஊரை இதே பேச்சு தான். பாண்டிய மருமக என்ன மாமனார் 50வது பிறந்தநாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஊர் மெச்சதுக்கு சீன் போடுவாங்க. ஆனால் அவன் மனநிறைவாக பண்ணியிருக்காங்க. மருமக மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா
எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு புதுசாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் நான் இப்படி கொண்டாடினது கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து என் மருமகமார் கொண்டாடும்போது என்னால் இப்படி கொண்டாடாதம்மா அப்படின்னு சொல்லவே முடியலை. அந்தளவுக்கு அவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இப்போ கேக்கு எதுக்குமான்னு கேட்கும்போது உங்களுக்கு ஒரு பரிசு இருக்குது பாருங்கும்போது உங்களை காமிக்காங்க. பெறமரா அப்படின்னு சொல்லி தூக்குனோன்னே, அப்பா இந்த மாதிரி உங்களுக்குலாம் பிறந்தநாள் கொண்டாட நாங்கள் ஆசைப்படுவோம்ப்பா. ஆனால் நீங்கள் ஒரு நாள் சம்மதிச்சது இல்லைப்பா அப்படிங்கிறாங்க குழலி. இல்லைப்பா அனாவசிய செலவு எதுக்குன்னு நினச்சேன். நம்ம செலவு பண்ணுறது வந்து பிறிதொருவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா பண்ணலாம்ப்பா, எவ்வளோ நாளும் செலவு பண்ணலாம்ப்பா. இப்போ தான்ப்பா புரியுது அப்படின்னோடனே அண்ணன் மாதிரி எல்லாருமே சுற்றி பார்த்துக்கிறாங்க. அண்ணே அப்பா நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லி கதிர் வந்து செந்தில்கிட்ட கேட்குறாரு. தெரியலடா அப்படிங்கிறாங்க. சரவணா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கும் தெரியலடா, ஆனால் அப்பா இப்படி மாறுது நல்லா தான்டா இருக்குது. அப்பா கலசெட்டில் நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கல, இதுக்கு நம்ம 3 பேருக்குமே நன்றி சொல்லணும். இவங்க தான் இட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனாண்ணி ரொம்ப நன்றி அண்ணி அப்படிங்கிறாரு கதிர். நானும் தான் போனேன், மயிலக்காவும் தான் போனாங்க அப்படிங்கிறாங்க கதிர். இவங்க ராஜி. அப்படியா போனேன், அப்பா உனக்கு நன்றி தான் அண்ணி, உங்களுக்கு நன்றி அப்படிங்கிறாங்க. இங்கே கதிரை பார்க்குறாங்க. கதிர் அப்படிங்கிறாங்க குழலி. என்னக்கா அப்படிங்கிறாங்க. சரி இப்போ நீ உணவு டெலிவரி பண்ண அங்கங்கே அழைச்சிட்டு நடக்காமீங்க, அப்பா மளிகை கடைக்கு போக முடியாதோ அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்லிட்டாங்க, வந்ததும் வராதமே நீ வந்து கதிர்கிட்ட ஏதாவது சொல்லிகிட்டு இருக்க விட, அவனுக்கு எது பிடிக்க அதை செய்யட்டும் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமாம்மா, அவனுக்கு பிடிச்சின்னு சொல்லி பிள்ளையை விட்டு கொண்டு வந்தான். இப்போ வந்து அவள் சொல்லி தான் இவன் வந்து உணவு டெலிவரி பண்ண தலைதானே, ஏன் உணவு டெலிவரி பண்ணதை விட மளிகை கடை வேலை வந்து குறைஞ்சதா அப்படிங்கிறாங்க. உடனே அக்கா உனக்கு அப்பாவை பற்றி நல்லாவே தெரியும், ஏன்க்கா அப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஆள் கீழே வந்து கை கட்டி நீ வேலை பார்த்துட்ருப்பான், அப்பா கீழே வேலை பார்க்க மாட்டேயோ அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ராஜுக்கு சரியான கோவம் வருது. மன்னி இப்போ வந்து பிறந்தநாள் வந்து மாமாவுக்கு, இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் ஏன் பேசணும் அப்படிங்கிறாங்க. உன் புருஷனை சொன்னோன்னா உனக்கு வலிக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ணி எனக்கு வலிக்காமல் யாருக்கு நீ வலிக்கும், என் புருஷனை யார் எது சொன்னாலும் எனக்கு வலிக்க தான் செய்யும் அண்ணி அப்படிங்கிறாங்க. அவங்க கதிர் அப்படி ராஜியை பார்க்குறாங்க. உண்மையிலே மனசார பேசலாம், நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே ராஜிக்கு பயங்கர சந்தோஷம். கதிரை பார்க்குறாங்க. கதிர் பயங்கர சந்தோஷமாக இருக்கார். அப்பா சந்தோஷமானோன்னா பிள்ளை சந்தோஷப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, மாமாவை சந்தோஷப்பட்டா கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சந்தோஷப்படும் ரொம்ப அழகாக இருக்கானு சொல்லிட்டு ரசிக்கிறாங்க. இங்கே கதிரை ரசிக்கிறத பார்த்தோன்னே மீனா என்னடி கதிரை நான் வந்து விரும்பலை, வைக்கலை, ரசிக்கலைம்ப, இப்போ என்னென்னா பயங்கரமாக ரசிச்சிட்ருக்கேன், அவன் ஒன்றும் பார்க்கும்போது பார்த்து ரசிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அக்கா சும்மருங்கக்கா அப்படிங்கிறாங்க. என்னடி சும்மருன்ட்ருக்க, நான் தான் வந்து விரும்பி காதலை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் என் புருஷனை நீ எட்டி கூட பார்க்கல, நீ மறைஞ்சிருந்து கதிரை பார்க்க என்ன தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்லிட்டாங்க, என்னடி குசுன்னு பேசுகிறீங்க, வேறு எதுவும் விஷயம் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. அத்தை ஒன்றும் இல்லை அத்தை, ஒன்றும் இல்லை, நல்ல நேரம் கேக் வெட்டிடலாமா அப்படிங்கிறாங்க. மாமா வாங்க கேக்கை கட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. கேக்கை கட் பண்ணிடலாம். பேர குழந்தைங்க கொடுக்குறாங்க, அங்கே ஸ்ப்ரேலாம் அடிக்கிறாங்க. பாண்டியன் மேலே குள்ளாலாம் மாதிரி வைக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதை பார்த்தா நான் பாண்டியனுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ அந்த ஃபோட்டோலாம் சூப்பராக வந்திருக்குப்பா அப்படிங்கிறாங்க. கோமதி வருஷம் எல்லோரும் பிறந்தநாளும் இப்படி சிறப்பாக கொண்டாடிடுவோம், எனக்கே இவ்வளோ ஆனந்தமாக இருக்குன்னா சின்ன பிள்ளைகள் பிறந்தநாள் கதிராக இருக்கட்டும், எல்லோரும் பிறந்தநாள் நம்ம கொண்டாடும் போது குடும்பமே சந்தோஷமாக இருக்கும்லண்ணே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பிறந்தநாள் கொண்டாட்டோம் அப்படின்னா இப்போ இவ்வளோ பேருக்கும் சமையல் நம்ம பண்ணலையே என்ன செய்ய அப்படிங்கிறாங்க. மாமா அதெல்லாம் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, அங்கே பாருங்கள் மாமா அப்படிங்கிறாங்க. அங்கே 2-3 அண்டாவில் வந்து பிரியாணி தூக்கிட்டு வராங்க. இன்னும் இது ஏற்பாடு எப்படி பண்ண மீனா, நம்ம தான் வீட்டில் வாங்கி சமைச்சிடலாம் நான் சொன்னேனே அப்படிங்கிறாங்க. அக்கா இவ்வளோ பேருக்கும் சமைச்சிட்டு இருந்தால் வேலை கேட்காது, அதான் கடையில் ஆர்டர் பண்ணியாச்சு, செம்மையாக இருக்குங்கா, மண்பானையில் சமைச்சு இந்த அண்டாவில் வச்சு கொண்டு வராங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா வாங்க மாமா சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட உட்காருதாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, எல்லோரும் நம்ம தரையில் உட்காந்து சாப்பிடுவோம், இவ்வளோ பேர் இருக்கோம்ல, கொஞ்சம் பேர் டைனிங் டேபிளில் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நின்று ஏன் சாப்பிடணும், ஒன்று போல் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இலையை வச்சு ஒன்று போல் சாப்பிட்றாங்க. இதை பார்த்த உடனே குமரேசனுக்கு தன்னால் கண் கலங்கிருந்தார். பாண்டியா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. என்ன மாமா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா உன்னை இவ்வளோ சந்தோஷமாக யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, நானும் பார்க்கலப்பா, ஆனால் அவன் மருமகுமார் உன்னை இவ்வளோ சந்தோஷப்படுத்திட்டாங்களப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அசத்துன்னு அசத்தி விட்டாங்க, பிள்ளைகளுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே ராஜ் சொல்கிறாங்க, எல்லா செலவுமே மீனாக்கா தான் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. ஏப்பா மீனா இவ்வளோ செலவு ஏன்பா பண்ணேன் அப்படிங்கிறாங்க. மாமா நான் சம்பாதிக்கிறதே வந்து இந்த ஃபேமிலிக்காக தானே, ஏன்னா நான் சம்பாத்தியம் பண்ணி என்ன மாமா செய்ய போகிறேன், எங்களை நல்லா பார்த்துக்கிறீங்க ஸ்தாபனத்தில், எங்கள் அப்பாவை பிறந்தனால நான் இப்படிலாம் கொண்டாட நினச்சேன், முடியலை, ஆனால் எங்கள் அப்பாவை அவங்கள நான் பார்க்கும்போது உங்களுக்கு நான் கொண்டாடி தானே மாமா ஆகணும், அதுதான், ஆனால் அந்த ஐடியா கொடுத்தது எல்லாமே மயில் தான் மயிலக்கா தான் அப்படிங்கிறாங்க. மயில் ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் மாமா அப்படிங்கிறாங்க. மனசில் ரொம்பவே
மயிலுக்கு குறை என்னென்னா எல்லாத்தையுமே மீனாவே பெருமையாக சொல்கிறாங்க. ஏன்னா மீனா தான் பணம் காசுலாம் செலவு பண்ணியிருக்கோம், நம்ம பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியை கஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு எழுந்திரிச்சி ரூமுக்கு போயிடுறாங்க தங்கமயில். இங்கே சரவணனுக்கு பயங்கர சந்தோஷம். மயில் பிறந்தநாளை மீனா பயங்கரமாக கொண்டாடிட்டால அப்படிங்களா? ஆமாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் வந்து ரொம்ப அழுகிறாங்க மனசுக்குள்ளே. இந்த மாதிரி இவர் கூட வந்து மீனாவை தான் பெருசாக பேசுகிறாங்க. போகிற பக்கம் பார்த்தா அந்த வீட்டில் மீனாவும் ராஜி தான் பெரிய ஆளாக இருப்பாங்களோ, என்னையை ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. இருக்கவே கூடாது. அம்மா சொன்ன மாதிரி அந்த பீரோஜாவையும் அந்த பணத்தையும் கைப்பற்றி ஆகணும். வீட்டினுடைய வரவு செலவு நான் மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கு என்ன தான் வழின்னு தெரில அப்படின்னுட்டு இருக்கும்போது எட்டி பார்க்குறாங்க. அங்கே கோமதி மீனாவை ராஜியும் முத்துறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, என் புருஷன் இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததில்லை. அது போக ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்கக்கூடாது நினைப்பார். கோமதி இன்றைக்கி பிறந்தநாள் முன்னிட்டு லீவ் விட்ருவோன்னு சொல்லுதாரு. எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குடி, என் புருஷன் இப்படி பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக அவர் ஆக்கி மனசையும் சந்தோஷப்படுத்திட்டீங்கடி, ரொம்ப நன்றிடி அப்படின்ட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா கூட கொஞ்சம் வயிறு எரியுது இங்கே தங்கமயிலுக்கு. சரி இனிமேல் உங்களை ஒற்றுமையாக வச்சாலோ இல்லைனா அத்தை வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தாலும் இது சரியாக வராது, அத்தையோட ஆக்டிவாக நம்ம குறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. எம்மாங்க பாரு, நீ இது வரைக்கும் சொல்லும் போது நான் மறுத்து அது வேண்டாம் கொஞ்சம் நாள் போட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இனிமேல் ஆக்ஷனில் இறங்கி ஆகணும். அந்த பீரோ சாவி என் கைக்கு வந்தாகணும், சரியா? அதுபோக வந்து நான் தான் அந்த வீட்டில் முதன்மையாளருங்க, என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, ஆட்டோமேட்டிக்காக பீரோ சாவி வாங்கிட்டு வந்தாலே நீ பெரிய ஆளாயிரும் அந்த வீட்டில், சரியா? உங்கள் மாமா வந்து கடையில் தர வருமானம், தோட்டத்துலேருந்து வர வருமானம், உன் புருஷன் தர சம்பளம், சுற்றி வர இதர வருமானம் எல்லாத்தையும் பீரோவில் தான் வைக்காங்க. கொத்துச்சாவி வாங்கிட்டு வரணும். அப்போ நீ செய்ய வேண்டியது ஒன்று தான். உன் மாமியார் வந்து ப்ரெஷர் பார்ட்டி, தினமும் ப்ரெஷர் மாத்திரை போடுதாங்க அங்கே, அதை நீ மாற்றி வச்சிரு அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்க. ஆமாம் மாற்றி வச்சிரு, வேறு ஏதாவது வந்து மாத்திரை சைஸ்லேயே நான் வேறு ஒன்று ரெடி பண்ணி தரேன் மாவு, சரியா? நான் வந்து அரிசி மாவில் ஒரு மாத்திரை மாதிரி உருவாக்கி தரேன், அதை நீ வந்து அந்த மாத்திரையோடு வச்சிரு. அவன் ப்ரெஷருக்கு மாத்திரை போட மாட்டாங்க, ப்ரெஷர் ரொம்ப ஏறிடும். ப்ரெஷர் ரொம்ப ஏறினா என்ன ஆகும்? அவங்களுக்கு வந்து ஒழுங்காக செயல்பட முடியாது. ஆட்டோமேட்டிக்காக ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் நடந்துவாங்க. நான் அந்த முதல் நாவும் கொத்துச்சாவி அடுத்தாவில் மூத்த மருமக கையில் கொடுத்துருவோம். உறவு செலவு பாகாவத லாய்க்கு. அது போக அவள் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கா, வீட்டிலே இருக்கா. இப்போ ராஜி காலேஜுக்கு போகிறான், மீனாவது எங்கே போகிறா, கவர்மெண்ட் சர்க்கார் வேலைக்கு போகிறா. அப்படி இருக்கும்போது சாவியை வந்து நம்ம தங்கமயில் வச்சுக்கிட்டோம், அவகிட்ட இருக்கிறத உத்தமமாக இருக்கும். ஏன்னா அவனா அதிரவசுக்கு எடுத்து வந்துடுவான்னு நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர் ஐடியாம்மா, அப்போ நீ ஒன்று செய்தியாம்மா, நீ அந்த இதில் செஞ்சிருவியாம்மா அப்படிங்கிறாங்க. நானே மிக்சியில் வந்து அதை அரைச்சி ஒரு மாத்திரை மாதிரி பண்ணிட வேண்டிய, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது, நான் பண்ணிடுவேன், மாத்திரை மாதிரியே பண்ணிடுறேன், பதினி கொண்டாட வச்சுருந்தேன், அது உங்கள் அத்தைக்கு ஒன்றும் ஆகாது, ப்ரெஷர் மட்டும் ஏறும், சரியா? உனக்கு இந்த பாவம் பிடிக்காது அப்படிங்கிறாங்க. அது சரி தான், நீ செஞ்சு கொண்டாம்மா, நான் வந்து ப்ரெஷர் மாத்திரை வைக்கிற இடத்துல அதை அப்படியே மாற்றி வச்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி 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 நான் ரெடி பண்ணி கொண்டாரேன் அப்படிங்கிறாங்க. ரெடி பண்ணி நேராக கொண்டு தங்கமயில்கிட்ட கொடுக்குறாங்க. தங்கமயில் அதை வாங்கி நேராக இங்கே வந்து அந்த டப்பா மாத்திரை டப்பாவில் மாற்றி வச்சிடுறாங்க. இந்த மாத்திரை எடுத்து போடும்போது என்னது மாவு மாதிரி இருக்கா, இது மாத்திரை மாதிரி தெரியலையே, மாத்திரை போனால் இப்போ எப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. ஒரு 2-3 நாளைக்கு சாப்பிட்றாங்க. இங்கே ப்ரெஷர் பயங்கரமாக ஏறுது. ப்ரெஷர் ஏறினோடனே கோமதிக்கு பயங்கரமாக தலை சுற்றிடுது. தலை சுற்றி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்தோடனே அத்தை என்னாச்சு அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி தூக்குறாங்க. தூக்கிட்டு தண்ணி தெளித்து பார்க்குறாங்க, இங்கே தெரியல. உடனே ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்லி நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிடுறாங்க. அங்கே போய் கேட்கும்போது கை ப்ரெஷர் ஆகிட்டு மாத்திரை ஒழுங்காக போட வேண்டியதுதானே அப்படிங்கிறாங்க. டாக்டர் நான் ஒழுங்காக தான் மாத்திரை போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் மாத்திரை ஒழுங்காக போடல, ஹாஸ்பிட்டலில் 2-3 நாளைக்கு நீங்கள் இருக்க வேண்டியிருக்கும், பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படிங்கிறாங்க. ஒரு லைனுக்கு வந்து செக் பண்ணி பார்த்த டாக்டர் இல்லை, உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே இங்கே இருந்தால் தான் சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாண்டியன் ரொம்பவே ஷாக்காகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, என் வீட்டுக்காருக்கு அப்படி என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ப்ரெஷர் மாத்திரை டயத்துக்கு போடணுங்க, அவங்க போடாதனால தான் இப்படி ஆயிடுச்சு, இன்னமெல்லாம் வந்து இவங்கள வந்து அதிக வேலை செய்ய சொல்லாதாங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். இதை கேட்டு தங்கமயில் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.